13 வயது சிறுமிக்கு 40 வயது ஆணுடன் திருமணம். மனைவியின் அசிங்கமான காரியம் தெலுங்கானாவில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தெலுங்கானாவுல பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமியை 40 வயதுடைய ஆண் ஒருவர் திருமணம் செய்திருக்காரு. அந்த நபர் ஏற்கனவே திருமணம் ஆனவர். இந்த சம்பவத்துக்கு சிறுமியின் அம்மா 40 வயது நபரின் மனைவி துணையாகவும் இருந்திருக்காங்க. அவர்கள் முன்னிலையில தான் இந்த திருமணமும் நடைபெற்றிருக்கு. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில பல அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. நாட்டுல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் ஆங்காங்கே அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக போக்சோ பிரிவில் அதிக அளவு வழக்கு பதிவு செய்யப்பட்டும் வருது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா குழந்தை திருமணமும் நடைபெற்றுதான் இருக்குது. தெலுங்கானா மாநிலம் நந்திகமா பகுதியை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமிக்கு அவரின் குடும்பத்தினரே 40 வயதுடைய ஆணுடன் சட்டவிரோதமாக குழந்தை திருமணம் செய்து வச்சிருக்காங்கன்னு கூறியிருக்காரு. அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் இது குறித்து விசாரிக்கவும் தொடங்கியிருக்காங்க. அந்த சிறுமி தன் தாய் மற்றும் சகோதரருடன் ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்து வந்திருக்காங்க. அந்த வீட்டின் உரிமையாளரிடம் சிறுமி அம்மா தன் மகளுக்கு ஒரு மணமகன் வேண்டும் என கூறியிருக்காங்க. அப்போது ரங்காரெட்டி மாவட்டம் செவ்வெல்லா பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்கிற 40 வயதுடைய நபரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமும் ஆகியிருக்கு. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி உள்ளூரில் உள்ள ஒரு கோவில்ல வைத்து சிறுமியை ஸ்ரீனிவாஸ் திருமணம் செய்திருக்காரு. ஆனால் இந்த திருமணத்தில் சிறுமி மிகவும் வேதனை அடைந்திருக்காங்க. இந்த சம்பவத்தால யாரிடம் சொல்வது என்று அறியாமல் அவர் தவித்த நிலையில அவரின் நடவடிக்கையை பார்த்து ஆசிரியர் பேசியிருக்காங்க. அப்போதுதான் சிறுமி இந்த அதிர்ச்சி தகவலையும் கூறியிருக்காரு. காவல்துறை சிறுமியிடம் விசாரித்த போது அவர் அனைத்து தகவல்களையும் வாக்குமூலமாகவும் பதிவு செய்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு ஸ்ரீனிவாசின் மனைவியும் உடந்தையாகவும் இருந்திருக்காங்க. இது தொடர்பாக சிறுமியின் அம்மா, ஸ்ரீனிவாஸ், அவரின் மனைவி, வீட்டு உரிமையாளர், திருமணத்தை நடத்தி வைத்த பூசாரி உள்ளிட்ட 5 பேர் மீது குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் இருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.